முழுக்க முழுக்க இது RSS உடைய கருத்தை நிலைநாட்டுகின்ற ஒன்று மறைமுகமா. அது உத்தரவு போடுறாங்க. அது இவ்வளவு ஆரம்பத்தில இருந்து இதற்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தார்கள். கீழடிங்கிறது ஆய்வினுடைய ஒரு பகுதி. அதுதான் மேலே ஏழு லோகம் கீழே ஏழு லோகம். அதை சொல்ல தடாகர பாதகம் அது நம்பிக்கைன்னு சொல்றவங்க போய் அறிவியலை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தகுதி உண்டான்னு கேட்கணும். எந்த ஏழு லோகம் மேலே ஏழு லோகம் கீழே ஏழு லோகம் பூகோளத்தை பற்றி பாரு, எந்த குளோபலியாவது கண்டுபிடிச்சு பாரு. இல்ல நீ வெளியிடுற எங்கேயாவது போய் கீழே ஏழு லோகம் மேலே ஏழு லோகம் தடாகரம் அப்படின்னு 14 லோகம் இருக்குன்னு சொன்னவர் அதுதான் எங்கள் வேதம்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் எதிரான அறிவியலை கேட்கறதுக்கு உனக்கு முதல் தகுதி உண்டா முதல்ல. அதனால எடுத்து பார்க்கணும். நாம திராவிடம்னு மேடையில பேசிவிட்டு போடலாம். ஆதாரங்களோடு சான்றோடு மிக முக்கியமா ஆதாரத்தை வைத்து பேசுகிறவங்க ஆதாரம் எங்கன்னு கேட்கலாமா? எனவே ஆய்வு நோக்கம் அல்ல, அறிவியல் தேர்ந்த நோக்கம் அல்ல. இது முழுக்க முழுக்க கொள்கை பூர்வமான அவருடைய கொள்கைக்கு ஆரிய பண்பாட்டு படையெடுப்புக்கு இது ஆபத்து. அப்ப இந்த கீழடி ஆய்வை பற்றி ஆர்கியாலஜிஸ்ட் கே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி எல்லா மீடியாலையும் சர்ச்சை பண்றாங்க. இந்த ஆய்வறிக்கை 982 பேஜ் ஆய்வறிக்கை, கீழடி எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட். இது 2014, 15, 16 செஞ்ச எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க. இதுல மத்திய அரசுடைய பங்கு எங்கேன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு டேட்டா சொல்றேன். கீழடியில் நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய தமிழ் நாகரிகம், தொன்மையான நாகரிகத்தை பத்தி சொல்றோம். இதுவரை இந்தியாவில் புரிதல் என்னன்னா, ஹரப்பன் நாகரிகம் தான் தொன்மையானது. அங்கே இருந்து ஹரப்பன் அழிவு ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து பிரிஞ்சு ஈஸ்ட்ல போனாங்க, சவுத்துல வந்தாங்க, அங்கங்க போய் நாகரிகம் தோன்றியது என்பதுதான் இத்தனை நாள் நம்ம வைக்கக்கூடிய வாதம். கீழடியை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இது கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகள் பழமையானதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறோம். 5300 இயர்ஸ். அப்ப ஹரப்பன் எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஹரப்பா அதை எடுத்தீங்க அப்படின்னா, அவர்களும் கிட்டத்தட்ட அதே பழமையான ஒரு நாகரிகம் ஹரப்பன் சிவிலைசேஷன் கூட. ஏன்னா இன்னைக்கு ஹரப்பா நீங்க போனீங்கன்னா அவங்க இன்னைக்கு இண்டஸ் வேலி நாம் என்ன சொல்றோமோ 3300 பிசியிலிருந்து 1300 பிசி, அப்படின்னா 5500 ஆண்டுகள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பழமையானது. அதே கருத்தை நாம வைக்கிறோம். இண்டஸ் வேலி அழிந்த பிறகு நாம தோன்றல, அது நடந்த பொழுதே பேரலா இங்க நமக்கு நாகரிகம் இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டை 3 அறிஞர்கள் குவெஸ்டின் பண்ணிருக்காங்க. நாம குவெஸ்டின் பண்ணலீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க. 3 அறிஞர்கள் அதான் மத்திய அரசு திரும்ப கேட்டிருக்காங்க. ஒன்று, யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய பிஷ்ணு பிரியா பசக் என்கின்ற ப்ரொஃபசர் ஆர்கியாலஜிஸ்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழடியை பொறுத்தவரை லேயர் லேயரா நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஒரு சார்கோல், அதாவது ஏதோ ஒரு காலத்துல அழிந்த ஒரு மரம் சார்கோலா மாறி இருக்கு. அந்த கார்பன் டேட்டிங் புளோரிடால் நீங்க பண்ணும் பொழுது அதற்கு ஒரு நேரம் கொடுத்திருக்கீங்க. அது எந்த லேயர்ல கிடைச்சது? அதே போல கீழடியில தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய பாட்ரி ஓடு அது எங்க கிடைச்சது? நீங்க லேயரை கரெக்டா மார்க் பண்ணல. ஒரே லேயர்ல கிடைச்சதா தனித்தனி கிடைச்சதா கிளாரிஃபை பண்ணுங்க. நியாயமான கேள்விதானே. பிரபோத் ஷிர்வல்கர் டெக்கான் காலேஜினுடைய ஆர்கியாலஜிஸ்ட், அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்க ரிப்போர்ட்ல அப்சல்யூட் டேட் பீரியட் நீங்க மென்ஷன் பண்ணல, அதையும் சரியா மென்ஷன் பண்ணுங்க. ஹர்ஷவர்தன் சித்தூர்காரர், நம்ம பார்டர் ரெவிடியன் யூனிவர்சிட்டியில் இருக்கார் ப்ரொஃபஸரா, அவர் என்ன கேட்டாருன்னா, 2 ஓட்டை வைத்துக்கொண்டு நீங்க சொல்லி இருக்கக்கூடிய நாட்களை சொல்ல முடியுமா? நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும்ல, வெறும் 2 ஓடை வச்சு எப்படி சொல்லுவீங்க? நாகசாமி ஐயா, டாக்டர் ஆர் நாகசாமி ஐயா, அவர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இந்த ஓடை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா 6ஆம் நூற்றாண்டு, 6ஆம் சங்க இலக்கியத்தை பொறுத்தவரைக்கும் 6ஆம் நூற்றாண்டு கொண்டு போறோம். இத்தனை நாள் அது 3ஆம் நூற்றாண்டு இருந்துச்சு. அப்படின்னா ஒரே அடியா 300 பிசி பின்னாடி போறோம். அவரு கேட்கக்கூடிய கேள்வி என்ன, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாகசாமி ஐயா கேட்கிறாங்க, ஒரு சார்கோல் இருக்கு, 2 ஓடுகள் இருக்கு, இது 2 வச்சு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, ஏத்துக்க முடியாது. PA கிருஷ்ணன், ஃபார்மர் பியூரோக்ராட், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, அவங்களும் இதே தான் ரேடியோ கார்பன் வச்சு அவர் கேள்வி கேட்கிறார். அதனால இன்னைக்கு தமிழக அரசு மத்திய அரசோடு வேண்டாத சண்டைக்கு போறதை விட, நாளைக்கு நாம கீழடியினுடைய ஆய்வறிக்கை உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏதோ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக சொல்றது இல்லைங்கன்னா, உலகத்துல ஒரு இடத்துல ஒரு டேட் மாறும் பொழுது உலகம் முழுவதும் அது திரும்ப செக் பண்ணுவாங்க. இது கரெக்டான நேரத்தில் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க். நீங்க மத்திய அரசு கேட்கறது என்ன, 982 பேஜ்ல சில கிளாரிபிகேஷன் கொடுங்க.
3 ப்ரொஃபசர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல விஷ்ணு பிரியா பசக், பிரபோத் சிவரல்கர், ஹர்ஷ்வர்தன் கேள்விகளுக்கு பதில் கொடுங்க. நான் பதில கொடுக்க மாட்டேன் மாநில அரசு சொல்வது எப்படி நியாயமாகும்னா, நானும் பெருமைப்படுறேன். 5300, 400, 500 ஆண்டுகள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் பெருமைப்படுறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ்னு சொல்றோம். அப்ப தொன்மையான கலாச்சாரம் இங்க தான் இருக்கு. அதை ப்ரூஃபோட தான் கேட்கிறோம். ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை நாளைக்கு ஒரிசா சொல்றாங்க, இல்ல நான் 2 ஓடு கண்டுபிடிச்சேன், இது 7500 வருஷங்கிறாங்க. கர்நாடகால சொல்றான், நான் தாயா ஃபர்ஸ்ட் வந்த தமிழுக்கு முன்னாடி, இது 8900 வருஷம். ஒரு மாநிலமே அவங்களுடைய அகலாராய்ச்சியில அவங்க ஒரு டேட்டை சொல்லும் பொழுது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாண்டர்டு பேட்டர்ன் வைக்கும் பொழுது எப்படி அது நார்த் வெர்சஸ் சவுத் ஆகும்? இங்க இருக்கக்கூடிய சில திராவிட சித்தாந்தவாதிகள் சொல்றாங்க, தமிழர் நாகரிகத்தை மறைப்பதற்காக மத்திய அரசு முயற்சி பண்றாங்க. எதுக்கு மறைக்கணும்? எதுக்கு மறைக்கணும்னு அந்த ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணிட்டு 3 ப்ரொஃபசர் கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் சொல்றது நம்ம கடமை அல்ல? அப்படித்தானே ஒரு பக்கம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இன்னொரு பக்கம் டிஎன்ஏடி, தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், 2 இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை மத்திய அரசு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்றதை விட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதிலை கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கணுமோ தவிர, ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களே ட்விட்டர் மூலமாக வசைப்பாடி மத்திய அரசை நார்த் வெர்சஸ் சவுத், தமிழ் வெர்சஸ் ஹிந்தி அப்படிங்கிற வாதத்திற்கு எதற்காக போகணும்? அதான் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் காலையில தமிழ்ல ட்விட்டர் பக்கத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்குறீங்க, அது வேர்ல்டு வைட் ரிப்போர்ட்டா கொண்டு போகணும்னு விரும்புறோம், ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்கிறோம், சில கேள்விகளை கேட்கிறோம், பதில சொல்றதை விட்டுட்டு எதற்காக நார்த் சவுத்னு பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்கன்னு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் காலையில ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க.